அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகளை பற்றி பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 97வது ஆஸ்கர் விருது விழா 5 விருதுகளை வென்றது அனோரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அனோரா அப்படிங்கிற திரைப்படம் ஆஸ்கர் விருதுகளில் ஒரு 5 விருதுகளை வாங்கியிருக்கு. 97வது அகாடமி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்றது. இந்த அகாடமி அவார்ட்ஸ் தான் நம்ம ஆஸ்கர் விருதுகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் அனோரா அப்படிங்கிற திரைப்படத்துக்கு பார்த்தோம்னா 5 ஆஸ்கர் விருதுகள் கிடைச்சிருக்கு. பெஸ்ட் மூவி, பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட் எடிட்டிங், இந்த மாதிரி ஒரு 5 பிரிவுகளுக்கு கீழே இந்த படத்துக்கு விருதுகள் வந்து கிடைச்சிருக்கு, சரிங்களா? ஸோ மற்றபடி சிறந்த விஷயங்கள் வேற யாருக்கெல்லாம் இந்த விருதுகளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை தான் நமக்கு இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? துணை நடிகர் யாருக்கு, துணை நடிகை யாரு, தழுவல் திரைக்கதை யாருக்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸில் எந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க, சிறந்த ஒளி அமைப்பு எந்த படத்துக்கு அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. மேலோட்டமாக ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் பேங்கிங்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது கம்மிங் 9th வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பேங்கிங் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த கைடன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது, சரிங்களா? ஸோ நம்ம பிரான்ச்சஸோட, நம்ம அகாடமியோட எல்லா பிரான்ச்சஸ்லையுமே இந்த கைடன்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது வரி வருவாய் பகிர்வு மாநிலங்களுக்கு 50% தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? நமக்கு வரி வருவாய் பகிர்வு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் டெவல்யூஷன், வெர்டிகல் டெவல்யூஷனுக்கு கீழே வரும். ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ஃபினான்ஸ் கமிஷனும் மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு மத்தியில் எவ்வளவு வரியை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த வகையில் 15வது நிதி ஆணையம் பார்த்தோம்னா நமக்கு 41% வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு அந்த வரிகளை பகிரணும் அப்படிங்கிறத சொல்லி இது ஓகேவா? இதுவே அதுக்கு முன்னாடி இருந்த நிதி ஆணையம் பார்த்தோம்னா நமக்கு 32% வரிகளை பகிர்ந்துக்கிட்டா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தான் 15வது நிதி ஆணையம் 41% வரிகளை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இப்போ 16வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது அரவிந்த் பனகாரியா அவர்கள் தலைமையில் நமக்கு கான்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. அந்த 16வது நிதி ஆணையம் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கிட்டையும் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி அவங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்டையும் கருத்துக்களை கேட்பாங்க. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்ட கருத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 41% இருக்கக்கூடிய இந்த வெர்டிகல் டெவல்யூஷன் அப்படிங்கிறத 40% குறைக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் கோரிக்கை வைக்க இருப்பதாக நமக்கு தகவல்கள் வெளியாகிருக்கு, ஓகேங்களா? ஆனால் பல்வேறு மாநில அரசாங்கங்கள், குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, குஜராத் போன்ற மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த வெர்டிகல் டெவல்யூஷன் அப்படிங்கிறத 50% உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க, சரிங்களா? ஏன்னா நமக்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய நிதி அப்படிங்கிறது பற்றாக்குறையாகவே இருக்கு, ஓகேங்களா? நமக்கு 15வது நிதி ஆணையத்திலே 41% இந்த வரி பகிர்வு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இருந்தாலும் ஆக்சுவலா ரியலைஸ் பண்ணப்பட்ட பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 33% தான் நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? சொன்னது எவ்வளோ? 41%. ஆனால் ஆக்சுவலாக மாநிலங்கள் கைக்கு வந்தது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 33% தான் வந்திருக்கு. ஸோ இந்த நிலையில் நம்ம 41 இருக்கிறது 40 குறைப்பதற்கு அது வந்து சரியான முறையில் இருக்காது. ஃபெடரலிசமை, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளில் நமக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் டெவல்யூஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் 41%லேருந்து 40% 16th ஃபினான்ஸ் கமிஷன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அதை 41%லேருந்து 50% இன்க்ரீஸ் பண்ணணும்னு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் அது 50% கொண்டு வந்தால் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அவங்களோட டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. இன்னைக்கு 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். நன்றி.